2 சாமுவேல் 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதாவது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சிலரை கொண்டு வந்து வைக்கிறாரு. சில நேரங்களில் சில மனிதர்களை கொண்டு வந்து வைத்து நம்மை சரியான முறையில் என்ன நோக்கத்திற்காய் தேவன் கொண்டு வராரோ நம்மளை கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சிலரை கொண்டு வந்து வைக்கிறார். அப்போது நம்ம அவங்களுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டு நம்ம சரி பண்ணும்போது தான் நம்ம கர்த்தருக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ முடியும். சில நேரங்களில் சிலர் ஆக்சிடெண்ட்டாக வர்ற மாதிரி தெரியும், சிலர் பர்பஸ்ஃபுல்லாக வர்ற மாதிரி தெரியும். ஆனால் எல்லா நேரங்கள்லேயும் கர்த்தர் யாரையாவது ஒருத்தரை நமக்கு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம லைஃப் சரியான முறையில் கர்த்தர் விரும்பிய பிரகாரம் ஷேப் பண்ணுவதற்கு காட் யூசஸ் பீப்புள். அதில் என்னென்ன இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் யாராவது இன்னொருத்தர் தேவை. எவ்ரிபடி நீட் சம்படி. இது நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் நமக்கு தேவை. இங்கே நம்ம யாரை பார்க்க போயிடறோன்னா, தாவீதோட வாழ்க்கையிலேருந்து பார்க்க போயிடும். ஏன்னா தாவீது தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு எவ்வளவு ஆட்கள் தேவை இருந்தாருங்கிறத மேபி இன்னொரு நாட்களில் சீரியஸாக பார்க்கலாம். பட் ஆனால் இன்றைக்கு ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட வாழ்க்கையில் நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் எவ்வளவு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார்னு. அப்போ என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு நாத்தான் வேணும். எப்படி தாவீதுக்கு ஒரு நாத்தான் இருந்தது போல் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாத்தான் வேணும். இப்போ கொஞ்சம் முன்கதை சொல்லிவிட்டு இந்த 12வது அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முன்கதை சொல்லிட்டு வந்தோம்னா ரொம்ப வசதியாக இருக்கும். தாவீது என்ன பண்ணணும், போர் நடக்கும்போது போருக்கு போகணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, போருக்கு போகாமல் என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே மேலே வீட்டில் உட்காந்துட்டு சாயந்தரம் எந்திரிச்சு வெளியே எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது பக்கத்தில் கீழே அங்கே அரண்மனையை சுற்றி உள்ள எலியாமனுடைய குமாரனாகிய உரையாவினுடைய மனைவி பத்சேபால் குளித்து கொண்டு இருக்கிறாங்க. இவர் பார்க்குறார். என்ன, அவருடைய ஒன் ஆஃப் த மைட்டி வாரியர், அவரோட உள்ள ஒரு பயங்கரமான போர் செய்யக்கூடிய ஒருத்தனுடைய மனைவி. இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அனுப்பிச்சு அவர் கூட இருந்துட்டு கடைசியில் என்ன பத்சேபால் சொல்லி அனுப்புகிறாங்க, நான் மாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஆஹா இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி உரையாவை வர சொல்லி உரையாவை உட்கார வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா சாராயம் குடித்து நல்லா குடிக்க வச்சுட்டு, இப்போ அவன் போய் படுத்துட்டான்னா இது நம்மளோட போயிடும், இதோட நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உரையாவை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி குடிக்கிறாரு. உரையா நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுறான், அவன் போய் வெளியே காவலாளியோட படுத்துடுறார். வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டார். கேட்டால் என்னுடைய உடன் உள்ள மக்கள் சகோதரர்லாம் அங்கே போரில் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி என் மனைவி கூட போய் சந்தோஷமாக இருக்கிறது. சினிமா மாதிரியே இருக்கும் கதை. பைபிளில் அப்படியே எல்லாமே எழுதி வச்சுருக்கிறாங்க. சரியா, இது கட்டுக்கதை இல்லை, இது நடந்த காரியம். அப்போ பார்க்குறாரு, சரி வேறு வழி இல்லை, இவனை மாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே இப்போ யோவாபுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு. நீ சண்டை போடுற மாதிரி முன்னாடி ஆள் அனுப்பு, உரையாவை முன்னாடி அனுப்பு, ஆளுங்களை பூரா பின்னாடி கூப்பிட்டு அவன் உரையாவை கொள்ளடிச்சுன்னு சொல்லி அவங்கிட்டே ஒரு கடிதம் கொடுத்து உரையாவே தன்னுடைய சாவுக்குரிய கடிதம் எழுதி போய் யோவாப்கிட்ட கொடுக்குறான். இப்போ யோவாப் அதை செய்தது மூலமாக இப்போ உரையா மரித்து போயிடுறாரு. உரையா மரித்த உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு நல்லவனாட்டம் என்ன பத்சேபாலை கூப்பிட்டு அவர் திருமணம் பண்ணிடுறார். இப்போ என்ன, எல்லாம் கவர்டு, ஆல் பேசஸ் கவர்டு. என்ன இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, தப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லாம் சரியாயிருச்சு. இப்போ தப்பை பூரா சரி பண்ணி தப்பால் சரி பண்ணிட்டாரு, அதனால் இனி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த 12வது அதிகாரம் வருகிறது. இந்த 12வது அதிகாரம் இது நடந்து ஏறக்குறைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எப்படி, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்போது நாத்தான்வேல் வர்றார். சரியா, 1வது வசனம் வாசிங்க. 12வது அதிகாரத்தில் அனுப்பினார், வந்து அவனை நோக்கி இப்போ நாத்தான்வேல் தாவீதை தனியாக பார்க்கிறார், 1 to 1 பார்க்கிறார். இது பப்ளிக்காக பார்க்கல, தனியாக பார்க்கிறார்.
இப்போ நாத்தான்வேலோட நோக்கம் என்னன்னா தாவீதை திருத்தணும். அதாவது தாவீது செய்த பாவம் நாத்தான்வேலுக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் தாவீதை திருத்தணுங்கிறதுக்கு நாத்தானை அனுப்புகிறார். இப்போ நாத்தான் போய் சொல்லணும், நீ தான் பாவி, நீ இந்த மாதிரி தவறு பண்ணின அப்படின்னு போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருக்கலாம்? ஆனால் அங்கே நாத்தான்வேல் என்ன பண்ணுறாரு, முதல்ல தனியாக அவர்கிட்ட போய் பேசுகிறார். இப்போ நம்ம எப்படி பண்ணணும், ஒருத்தரை திருத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்கள திருத்தும் போது அவர்களும் காயப்பட்டு போய்விடக்கூடாது, ஆனால் அவர்கள் குணப்படணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஐ மஸ்ட் கரெக்ட் தம், பட் அட் த சேம் டைம் அவங்க என்ன பண்ணக்கூடாது, குற்றத்தில் போயிடக்கூடாது, மாறாக அவர்கள் குணப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். They should be healed, not condemned. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம சரியான காரியத்தை சொல்ல முடியும், அதை கேட்குறவங்க கேட்டு குற்றப்படுறாங்களா, காயப்படுறாங்களா, இல்லை குணப்படுறாங்களாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் சொன்ன கருத்து சரி, கருத்தை பற்றி தப்பறே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் எப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியம். இங்கே நாத்தான்வேல் எப்படி சொல்கிறாரு, போய் ஒரு கதை சொல்கிறாரு. எப்படி நாத்தான்வேல் தாவீதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. என்ன இந்த கதை சொல்லக்கூடிய பழக்கம் என்னன்னா, ஒரு கதை சொன்ன உடனே அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்த உடனே அந்த கதையின் மூலமாய் ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு பேரபிள் மாதிரி, ஒரு ஓமானம் மாதிரி இங்கே நாத்தான்வேல் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தன் தரித்திரன். சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யவானுக்கு இருந்தது, தரித்திரனுக்கோ ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேற ஒன்றும் இல்லாதவனா இருந்தான். இப்ப என்ன, 2 பேர்ல பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை, இன்னொருத்தருக்கு எல்லா செல்வமும் இருக்கக்கூடியது. அதனாலதான் ஒருத்தன் பேர் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தன் பேர் தரித்திரன். சரியா? வாசிங்க தொடர்ந்து. வளர்ந்து குடித்து ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கனுக்கு இருந்ததால் பிடித்து என்றான். அப்பொழுது தாவீது மனுஷன் மேல் மிகவும் கோபம் அடைந்தோனா. இப்ப என்ன கொண்டு வர்றாரு, எப்பா 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் ஐஸ்வர்யவான், அவன்கிட்ட திரளான காரியங்கள் இருந்தது, ஆனா அவன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தரித்திரன், அவன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு குட்டி தான், அதை அவன் பிள்ளைய போல வளர்த்தான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டு பிள்ளை கூட இருந்துச்சு, அப்படி இருந்தான். அவன் என்ன பண்ணான், ஒரு விருந்தாளி வந்ததுக்கு தன்ட்ட இருந்து ஆட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக இவன்கிட்ட இருந்த ஒரே ஆட்டை பிடுங்கி அடித்து அவன் விருந்து வச்சுட்டான். அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ராஜாவாக இருந்த தாவீதுக்கு, நான் ராஜா, நான் நியாயமான காரியங்களை செய்யணும், நான் நீதியான காரியங்களை செய்யணும் அப்படின்னு யார் அந்த இது பண்ணான்னு சொல்லி பயங்கர கோபம் வருது. கோபம் என்ன சொல்றாரு, மிக கோபம் அடைந்து நாத்தானை பார்த்து மரணத்திற்கு பாத்திரன் என்று. இப்ப என்ன சொல்றாரு, இதை செஞ்சவன் மரணத்துக்கு பாத்திரன் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால சொல்றேன்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, இதை தப்ப பண்ணவே சாகவே வேண்டும் சொல்லி இவரே ஒரு கேர்ஸை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, யாரு, தாவீது தன் பேர்ல அவர் அறியாம அவரே என்ன கொடுக்கிறாரு, இந்த குற்றத்தை செஞ்சவன் சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே இப்ப நாத்தான்வேல் என்ன சொல்றாரு, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். போச்சு. எப்படி சொல்றாரு, நீதான் அந்த ஆள். நல்ல கவனிங்க, ஒரு நம்ம ஒருத்தரை திருத்தும் போது உண்மை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது.
மாற்றி சொல்லக்கூடாது, சமரசம் செய்யக்கூடாது. தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் த ட்ரூத். பட் ஆனால் அந்த சத்தியத்தை சொல்லும்போது நாம் மன உருக்கத்தோடும் அன்போடும் சொல்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீ தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அவர் சொல்றதுக்கு முன்னாடி யாரு? தாவீதே அதை குற்றம் செய்தவன் என்ற ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு. என்ன காரணம்? இப்ப நாத்தான் அவரை நியாயம் தீர்க்கல. நியாயம் தீர்த்தது யாரு? தாவீதே நியாயம் தீர்க்கிறாரு. இப்ப தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு? நீ தான் அந்த மனுஷன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி நீ குற்றவாளின்னு சொன்னா அந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணியிருக்கலாம்? காலையை வெட்டிடலாம். ஜஸ்ட் லைக் தட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சத்தமே வெளியே தெரிஞ்சிருக்காது. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நாத்தானுக்கு தாவீது கூட உறவு இருந்தது. அதனால தான் அவனை திருத்த முடிஞ்சது. இப்போ நீங்கள் உங்களுக்கு நம்ம சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நம்ம சகோதர சகோதரிக்குள்ள ஒரு உறவுல உள்ள மக்கள் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை கேட்டு திருந்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? இப்போ உங்களுக்கு யார் நாத்தான்? இப்போ நாத்தான் சொன்னால் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கீங்களா, கேட்காத மாதிரி இருக்கிறீங்களா? இன்றைக்கு அநேக யாருடைய கண்டிப்பையும் யாருடைய சொல்லையும் கேட்காத ஒரு சந்ததி எழுப்பி கொண்டிருக்கிறது. எப்படி? யாருடைய கரெக்ஷனை நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுக்கு தெரியும் எல்லாம், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கக்கூடிய மக்கள் இல்லை. நான் சொல்றதை நீ சொல்றதை நீ சொல், நான் எனக்கு பிடிச்சா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன், போ, அவ்வளோதான். நாத்தான் சொல்ற மாதிரி இப்போ உங்களை திருத்துறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு யார் நாத்தான்? உங்களுடைய நாத்தான் யாரு? என்னைக்கு உங்களை ஒருத்தர் சொல்லி டேய் நீ தான் அந்த தப்பு பண்ற, நீ தான் அந்த தப்பு பண்றன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி உள்ள ஒரு சகோதர சகோதரி யாரு இருக்கா? நாத்தான் இப்ப மட்டும் இல்ல, எப்போதுமே தாவீதோட கூட இருந்த ஆளு. இங்க ஒரு விரல் வச்சுக்கோங்க. 7வது அதிகாரத்துக்கு வாங்க. இது 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. 7வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். என்ன? தாவீதுக்கு ஒரு ஆசை, கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஒரு ஆசை. அப்போ என்ன சொல்றாரு? நான் கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இது நல்ல காரியமாக இருக்கு, அதனால நீ செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை என்ன சொல்றாரு? நாத்தான் சொல்லிடுறாரு. 4வது 5வது வசனம் வாசிங்க. இல்ல 3வது வசனம் முதல்ல வாசிச்சு அதுக்கப்புறம் 4வது வசனம் வாசி. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீ போய் என்ன சொல்லிட்டாரு? நீ இருதயத்தில் இருக்கிறபடி நீ போய் ஆலயத்தை கட்டுன்னு சொல்லிட்டார். என்ன? தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும், ஆண்டவர் ஒரு இருதயத்தில் போட்டிருக்காருன்னு சொன்ன உடனே நாத்தான் என்ன சொல்றாரு? நீ போய் செய், நீ சொன்னது பிரகாரம் நீ போய் சொல்லிடுறாரு. 4வது வசனம் பாருங்க. அன்னைக்கு ராத்திரியில அவருக்கு என்ன ஆகுது? உண்டாகி அவர் நோக்கி என்னவென்றால் நீ எனக்கு கட்டுவாயோ? போதும், அவர் சொல்றாரு நீ கட்ட மாட்ட, யாரு மகன் தான் கட்டுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாம் சொல்லி முடிச்சதும் 17வது வசனம் பாருங்க. எல்லா வார்த்தைகளின் படியையும் தாவீதுக்கு சொன்னான். இப்ப பாருங்க, இருங்க, இதுல என்னன்னா இப்ப முதல்ல கட்டுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? முதல்ல நீ கட்டுன்னு சொல்லு. 3வது வசனத்தில் நீ இருதயத்தில் இருக்க பிரகாரம் கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனா வார்த்தை வருது, இல்ல
அவன் கட்டக்கூடாது, தாவீது கட்டக்கூடாது, தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோன் தான் கட்டணும். அவருக்கு பின்பாக என்றென்றைக்கு அந்த வம்சாவளியில் வருகிற மேசியா என்று சொல்லக்கூடிய அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஆலயம் கட்டுவார்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நாத்தான்வேல் மூலமா வெளிப்படுத்துறாரு. ஆனா நீங்க பாருங்க, நாத்தான் என்ன பண்ணலைன்னா, நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, இனி நம்ம போய் திரும்ப நம்ம சொன்னதையே மாற்றி சொன்னால் என்னைய பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நாத்தான் தன்னுடைய ரெப்புடேஷனை பற்றி கவலைப்படலை, தன்னுடைய மரியாதையை பற்றி கவலைப்படலை. இப்போ என்ன ராஜா கேட்பாரு, நீ என்ன நேற்று சொன்ன, ராத்திரி சொன்ன, நீ உன் மனசில் இருக்க பிரகாரம் கெட்டிக்கன்னு சொல்லி சொன்ன, இப்போ என்ன காலையில் மாற்றி சொல்கிற, கர்த்தர் இப்படி சொன்னாருன்னு சொல்கிறேன்னு சொல்லி தன்னை குறித்து கவலைப்படவே இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தான். இப்ப நீங்களும் நானும் இதே மாதிரி இருப்போமா? இப்ப சொல்லியாச்சு, ஒன்று சொல்லியாச்சு, இல்லை மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைப்பீங்களா, இல்லை கர்த்தர் என்ன நினைப்பாருன்னு நினைப்பீங்களா? சில நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறோம், நல்ல ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படி இல்லை, அதை மாற்றி செய்யின்னு சொல்லும்போது அப்போ அவங்க என்னையை பற்றி என்ன நினைப்பாங்க, என் மரியாதை போயிருமோ, எனக்கு இருக்கக்கூடிய கௌரவம் போயிருமோ அப்படின்னு நினைக்கவே இல்லை. நாத்தான் என்ன பண்ணுறாரு, தைரியமாக போய் சொல்கிறார். அப்போ நாத்தானுக்கும் தாவீதுக்கும் நல்ல உறவு இருந்தது. என்ன, நாத்தான் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுவான்னு தாவீதுக்கு தெரியும். அதனால நாத்தான் என்ன சொல்றாரு, தைரியமாக தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு, நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவை பார்த்து நாத்தான் சொல்லக்கூடிய காரியம், நீ பாவம் பண்ண வேண்டாம், நீ தான் அந்த பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம். அதே சமயத்தில் அவரை குற்றப்படுத்தலை, அவருடைய குற்றத்தை உணரும் விதமாக அவருக்கே ஒரு கதை சொல்லி அவரையே ஒரு நியாய தீர்ப்பு சொல்ல வைத்த ஒரு புத்திசாலித்தனம். நம்ம ஒரு காரியத்தை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது நமக்கு மன உருக்கம் பார்த்தாது, அன்பும் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் ஞானமாகவும் சொல்ல கற்றுக்கொள்ளணும், ஞானமாகவும் சொல்ல கற்றுக்கொள்ளணும். எல்லாரும் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். ஆனால் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய சில காரியங்கள் இருக்கும், அதை சொல்லணும். ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லணும்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒருத்தரை திருத்தும் போது எனக்கு சொல்லும்போது நாத்தான் சொல்லும்போது தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு, நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். இப்போ 12வது வசனத்துக்கு 12வது அதிகாரத்துக்கு வாங்க. நீயே அந்த மனுஷன். இப்ப கர்த்தர் சொல்றது என்னவென்றால், அபிஷேகம் பண்ணி தந்து கையிலிட்டேன். இது போதாதிருந்தால் என்ன, இது உனக்கு இது பத்தலன்னு சொல்லியிருந்தா நான் இன்னமும் கொடுத்துருப்பேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, தகாததை செய்த. இப்போ நம்ம அதிகாரம் வச்சு பார்க்குறோம். இந்த கடிதம் எழுதும்போது அதிகாரம் கிடையாது. ஏன்னா 12வது அதிகாரத்தில் 1வது வசனம் தானே பார்த்தோம். 11வது அதிகாரம் முடியும் போது எப்படி முடியுதுன்னு பாருங்களேன். கடைசி வசனம் வாசிங்களேன். துக்க நாள் சென்ற பின்பு வீட்டிலே சேர்த்து கொண்டான். பெற்றால் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. It is a displeased God. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு இன்னும் வேணும்னா நான் கொடுத்திருப்பேன், எனக்கு இது பத்தாதுன்னு சொன்னா நான் இன்னும் கொடுத்திருந்திருப்பேன். தாவீதுக்கு மொத்தம் எத்தனை பேர் மனைவியா இருந்தாங்க? 11 பேர், 20 பிள்ளைகளுக்கு மேல இருந்தாங்க. உனக்கு இன்னும் பத்தலைன்னா நான் இன்னும் கொடுத்திருப்பேன். ஆனா நீ என்ன பண்ண, தகாத காரியத்தை செய்த. இது என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கு. இங்க சொல்லுமா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு இன்னும் கொடுத்திருப்பேன், வேணும்னா நான் உனக்கு இன்னும் கொடுத்திருப்பேன்.
ஆனால் நீ என்ன பண்ண, பொல்லாததை செய்கிற. அது கர்த்தருடைய கண்களில் விருப்பம் இல்லாத காரியம். அவர் சொல்லிட்டுங்க சொல்றாரு, உனக்கு இன்னும் கொடுத்திருப்பேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசைப்பை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தினால் கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இது முதல்ல சொல்லலை பார்த்தீங்களா? நாத்தான் முதல்ல இதை சொல்லலை. எனக்கு எல்லாம் முழு கதையும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நான் அதை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், உன்னை எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு பாருங்க. என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் நீ அதை செய்தாய். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என்ன பார்த்தீங்களா, முதல் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் சொன்ன உடனே தாவீது உடனே என்ன சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் பண்ணினேன். நான் பத்சேபாளுக்கு எதிராக இல்லை, உரியாவுக்கு எதிராக இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணினேன். இதுதான் நாத்தான் தாவீதுக்கு செய்தது. தாவீது கர்த்தருடைய இருதயத்தை கேட்டவன் தான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவங்க தான், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய காரியங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. உடனே என்ன பண்ணுறாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணினேன் என்று சொல்லி அறிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியம். எப்படி அறிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியம் சிந்திச்சு பாருங்க. நான் செய்கிற பாவம் எல்லாமே கர்த்தருக்கு எதிரான பாவம் என்று தாவீது ரொம்ப தெளிவாக உணர்ந்து சொல்றாரு. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் தாவீதை நோக்கி, என்ன, நீ சாகாதபடிக்கு. தாவீது முதல்ல என்ன சொன்னாரு, இந்த பாவத்தை செஞ்சவன் சாகவே வேண்டும் என்று ஜீவனுள்ள தேவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா, நான் உன் பாவத்தை மன்னிச்சேன், நீ சாக மாட்ட. எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவருடைய கிருபையை பாருங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க, ஆண்டவருடைய அளவில்லாத அன்பை பாருங்க, ஆண்டவருடைய மன உருக்கத்தை பாருங்க. நீ சாக மாட்ட, நீ சாக மாட்ட, நீ இன்னும் இருப்ப. என்னன்னா இங்க 2 சாமுவேல் 11:12 அப்புறம் இந்த இடத்துல என்ன தெரியுமா இருந்திருக்கணும், 51வது சங்கீதம் இருக்கணும். ஏன்னா அந்த இடம் முடிஞ்ச உடனே தாவீது எழுதி பாட சொன்ன பாடல் 51வது சங்கீதம். சொல்றாரு, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால கழுவுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுங்க, என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, அதுக்குள்ளே ஒரு புது ஜீவனை கொடுங்க, நான் சந்தோஷத்தை காணக்கூடியதாக என்கிட்டருந்து பரிசுத்த ஆவியை எடுத்து போட்டுறாதீங்க என்று சொல்லி இது பண்ணக்கூடிய ஒரு காரியம். அழுது புலம்பி ஆண்டவரை சொல்கிறாரு, நான் பாவம் பண்ணேன், எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது பாடிய பாடல் 51வது சங்கீதம் இங்கே உள்ளது. இந்த இடத்துல ஒரு பாடினது. அப்போ என்ன, நாத்தான்வேல் என்ன முதல்ல என்ன பண்ணுறாரு, அவரை அவருடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் விதமாக, அதே சமயத்தில் அவர் குணப்படும் விதமாக மன உருக்கத்தோடும், அதே சமயத்தில் அன்போடும் ஞானத்தோடும் தனியாக கூப்பிட்டு அவரை திருத்துறார். தாவீது இன்றைக்கும் தாவீதின் குமாரன் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தாருன்னா, தாவீதுக்கு ஒரு நாத்தான் அவசியமாக இருந்தது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு நாத்தான் எவ்வளவு அவசியம்? உங்கள் வாழ்க்கையில் உங்களை கூப்பிட்டு
சட்டையை பிடிச்சி நீ செய்கிற தப்புடான்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க? யாருக்கு நீங்கள் அக்கௌண்டபிள்? சிலர் யாருக்குமே கிடையாது. யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. யார் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனையை கேட்டு நீ திருந்தினவனா இருக்கியா? ஆலோசனை கேட்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. இது அப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ஆலோசனை சொன்ன உடனே அதில் என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை விட்டு போயிடும். அவனுக்கு என்ன தேவை அதை மட்டும். ஏன்னா இது நீங்கள் சொல்லிட்டீங்க, அது நான் கேட்டேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அதை செஞ்சிடுறேன். இது சரின்னு சொல்லிட்டாங்க, அதனால் இதை செஞ்சுருவோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் வரக்கூடிய உங்களை கண்டிக்கக்கூடிய, உங்களை திருத்தக்கூடிய, நீங்கள் குணப்படும்படி சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லுவதற்கு யாருக்கு உங்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற தப்பு, நான் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் ஐம் அக்கௌண்டபிள் டு யூ, நான் எனக்கு நீ ஒரு நாத்தானா இருன்னு சொல்லி. இல்லை, நீங்கள் யாருக்கு நாத்தானா இருந்திருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. தாவீதுக்கு ஒரு நாத்தான் தேவை இருந்தது. இல்லைன்னா தாவீதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த சம்பவம் தாவீது இங்கே வர்றதுக்கு, தாவீது கிட்ட நாத்தான் வர்றதுக்கு ஏறக்குறைய 1 to 1.5 வருடங்கள், 1.5 வருஷமாக தாவீது தூக்கம் இல்லாமல், கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் அழுது புலம்புன காரியம். அதனால தான் மன்னிக்கப்பட்ட உடனே எழுதுறாரு, 51வது சங்கீதம் எழுதுறாரு, கர்த்தரே நீங்கள் என்னை மன்னிச்சிங்கன்னா நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி கொடுத்து எழுதின சங்கீதம் தான் 32வது சங்கீதம். என்ன, கர்த்தர் என்னை மன்னிச்சாரு, அதனால நான் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய மன்னிப்பை பற்றி சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதை செய்தீங்கன்னா நான் மற்றவர்களுக்கு இதை சொல்லுவேன்னு சொல்லி சொன்னார். 51வது சங்கீதம் எடுத்து பாருங்கள். அதற்கு பின்பாக தான் 32வது சங்கீதம் எழுதுறாரு, எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி யாருடைய அதனால நீ எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றதா 32வது சங்கீதம். ஏன்னா தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன போது என்ன பண்றாரு? கர்த்தருக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இது மாத்திரம் இல்லை, கடைசியா தாவீது இறக்க போறாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் தாவீது இறக்க போறாரு. இப்போ அங்க யாரை அரசனா மாத்தணும்? அங்க சாலமோனை ராஜாவா மாத்தணும். ஆனா அங்க என்ன பார்க்கிறோம்? அத்மானிஜா என்ன பண்றாரு? அடோனிஜா ராஜாவா போறதுக்கு எல்லா வேலையும் நடந்துருது. சரியா? அங்க நடந்த உடனே நீங்க அதுல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிச்சாலும் பரவாயில்ல. அடித்து அழைத்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் கரெக்டா நாத்தானை கட் பண்ணி விட்டுட்டான். ஏன்னா நாத்தான் வந்தா பிரச்சனைன்னு சொல்லி நாத்தானை கூப்பிடல, பெனாயாவை கூப்பிடல, விட்டாச்சு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தது யாரு கொடுத்தாரு? சாலமோன் வழியாக. சாலமோனுக்கு 2 சாமுவேல் 7வது அதிகாரம் சொன்னது என்ன? சாலமோன் வழியே சாலமோன் ஆலயம் கட்டுவான், அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு நித்திய ராஜ்யத்தை கட்டக்கூடிய உன்னுடைய குமாரன் வருவார்னு சொல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். ஆனா இங்க என்ன, அதற்கு எதிரான காரியம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நாத்தான் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து உடனே பாருங்க 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது நாத்தான் தெரியாமல் இப்ப பாத்தீங்களா, பத்சேபாளுக்கு போய் இந்த மாதிரி தாவீதுக்கு தெரியாம, உனக்கும் தெரியாம, சாலமோனுக்கு தெரியாம அதோனியா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறான், உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். ரொம்ப அழகா, அதாவது
கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு நாத்தான் ஒரு ஆர்வம் உள்ளவராக இருக்காரு பாருங்க. தாவீதுக்கு தெரியல. ஏன்னா தாவீது ஒரு மோசமான தகப்பன்கிறத குறித்து சமீபத்திலோட ஒரு செய்தியில் சொல்லி கொடுத்தேன். நிறைய பார்க்க முடியும் தாவீதோட வாழ்க்கையிலிருந்து. அவர் குடும்பத்தில் என்ன நடக்குன்னு தாவீதுக்கு தெரியல. ஆனால் யார் நாத்தான் என்ன சொல்றாரு, பச்சைபாலுக்கு தெரியல. அப்போ இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. என்ன பண்றாரு, பச்சைபால்கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணு, போய் தாவீதுட்ட கேளு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கீங்க, சாலமோன் தான் ராஜாவா வருவான், அவன் வம்சாவளியில தான் ராஜ்யம் வரும்னு சொல்லி நீங்க ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ வாக்குக்கு மாறாக காரியங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நீ ராஜாட்ட பேசிக்கிட்டே இரு. அப்படி நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் மன்றத்துக்கு வர்றேன். எப்படி பாருங்க, எவ்வளோ ஒரு அழகா ஞானமாக நேர்த்தியாக செய்யக்கூடிய காரியம். ஏன்னா வாக்கு கொடுத்தது யாருக்கு, தாவீது பத்சேபாளுக்கு. யாரை கொண்டு வருவேன்னு, பத்சேபாளுடைய மகனாகிய சாலமோனை கொண்டு வருவேன்னு. இப்போ நாத்தான்வேலுக்கு தெரியுது. உடனே நாத்தான்வேல் நேரா போய் தாவீதுட்ட போல. தாவீது பாவம் போது நேரா தாவீதுட்ட போனாரு. ஆனா இப்ப யாருடைய காரியங்கள், தாவீது சொன்ன வார்த்தை போக போகுது. ஆனா தாவீது யார்கிட்ட வார்த்தையை சொன்னாரோ அவங்ககிட்ட போய் சொல்லி, நீ போ, நான் வர்றேன், நான் வந்த போது என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடியதா. இப்போ பச்சைபால் போறாங்க, போய் அங்க போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரு, தாவீதுட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பாருங்க 22வது வசனம். ராஜாவோட பேசி கொண்டிருக்கையில் எப்படி கரெக்டா சொல்லி அனுப்புறாரு, நீ போய் பேசிக்கிட்டு நான் வருவேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப போய் பச்சைபால் பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா நாத்தான்வேல் உள்ள வர்றாரு. வந்திருக்கிறார், ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். பிரவேசித்து விழுந்து வணங்கினான். நாத்தான் எப்படி கேட்கிறாரு பாத்தீங்களா? நாத்தானுடைய ஞானத்தை பாருங்க. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு பின்னாடி அதோனியா தான் ராஜாவா வருவாருன்னு சொல்லி நீங்க எப்பொழுதாவது சொன்னது உண்டோ? அப்ப என்ன, முதல்ல கதை சொல்லும்போது சொன்னாரா ஒரு ஐஸ்வர்யமா ஒரு தரித்திரன்னு? இப்ப எப்படி சொல்றாரு, ஐயா நீங்க சொன்ன வார்த்தை அதெல்லாம் சொல்லல, நீங்க அவனை ராஜாவாக்குவேன்னு எங்கேயாவது சொல்லி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த பாருங்க. அடித்து அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்கிறார்கள். ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோதாவின் குமாரனாகிய பெனாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்க யாரை கூப்பிடலங்கிறது சொல்லிட்டாரு. இப்போ உடனே தாவீது என்ன பண்றாரு பாருங்க, 28ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை, அதாவது தெளிவாக சொல்கிறார். நான் ஏற்கனவே உனக்கு ஆணையிட்டேன் பாரு, அதை இன்னைக்கு மறுபடியும் உனக்கு ஆணையிடுறேன், அவன் செய்வான்னு சொல்லிட்டு நாத்தான் வேலையும் பிரதான ஆசாரியரையும் அதே மாதிரி யாரை பெனையாவையும் கூட்டு போய் நீங்கள் இவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணி சாலமோன் ராஜா சாலமோன் வாழ்கன்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்டு எக்காலம் ஊதி என்னுடைய குதிரையில் உட்கார வச்சு
எருசலேம் பூரா சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி வர சொல்கிறாங்க. அங்கே மேலே மலை மேலே அத்தோனிஜா கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்னடா ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில், இல்லை தாவீது ராஜா சாலமோனை ராஜாவா அபிஷேகம் பண்ணி விட்டார் என்கிற செய்தி அங்கே உண்டாகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக நாத்தான்வேல் கடைசி வரை தாவீதுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம். நாத்தான் ஏதோ சும்மா வந்தோம் ஒரு தடவை நீ தப்பு பண்ண, நீ பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடல. ஏன்னா என்ன, ஒரு உண்மையான கர்த்தருடைய நோக்கமும் கர்த்தருடைய திட்டமும் என்ன, அதில் இவருடைய பங்கு என்ன, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவராக நாத்தான் இருந்தார் கடைசி வரை. ஆரம்ப காலத்தில் முதல்ல சொன்ன செய்தி மறுபடியும் மாற்ற வேண்டியிருந்தாலும் போய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, தாவீது பாவம் பண்ணும்போது தாவீதை போய் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ நமக்கு நம்மளை திருத்தக்கூடிய, நம்மளை வழிநடத்தக்கூடிய, நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, நம்ம தேவ ஞானத்தோடு நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு நாத்தான் உங்களுக்கு இருக்காரா? அந்த நாத்தான் சொன்னா அதை கேட்டு நீங்க திருந்துவீங்களா? யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். ஏன்னா நாத்தான் உறவுல உள்ள ஒரு ஆளு தாவீது கூட. ஆனால் இப்போ ஒரு சிலர் என்னவோ சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அது உங்களை பற்றி ஒரு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு எதையாவது உருட்டி விட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அது இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் அப்படி எதையாவது சொல்லிவிட்டு யாரையாவது எதாவது உருட்டி விட்டு எதாவது தப்பு சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இது என்னன்னா, தேவன் சொன்ன காரியத்தை சரியான முறையில் சொல்லக்கூடிய ஒரு ஆளா. அப்போ என்ன, ஒரு மனுஷனை திருத்தக்கூடிய, ஒரு மனுஷனை தேவனுடைய காரியத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் நாத்தான்ட்டு இருந்தது. அதை நாத்தான் ஞானமாக செஞ்சார், அன்போடு செஞ்சார், சரியான ஆலோசனை செய்யக்கூடியவராக இருந்தார். அதே சமயத்தில் எங்கே உண்மையை காம்ப்ரமைஸ் சொல்லாமல் செய்யணுமோ, சத்தியத்தை சமரசம் செய்யாமல் சொல்லணுமோ அதை சொல்லக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு நிறைய பேருக்கு சத்தியத்தை சொன்னால் கசக்குது. நிறைய பேருக்கு நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை பேச மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. போட்டோம், நான் சொல்கிறேன். நிறைய நேரங்களில் சிலர் நம்மளுடைய கண்டிப்பையும் நம்மளுடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை போகிறாங்களா, போகட்டும், விட்டுருங்க. ஆனால் என்ன, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவங்க காதில் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு உண்மையிலே தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு மனுஷன், நான் கர்த்தருக்கென்று வாழணும்னா கர்த்தருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக தன்னைக்கு ஆலோசனை சொல்லுகிற, தன்னை திருத்துகிற, தன்னை கண்டிக்கிற மனுஷனுக்கு செவி கொடுப்பான். ஏன்னா மீதி பேர் செவி கொடுக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் எவனை நேசிக்கிறோனோ அவனை சிட்சிப்பேன். சிட்சிக்காதவனுக்கு பேர் என்ன? வேசியின் பிள்ளை. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. கர்த்தர் சிட்சிக்கிற யாரு? கர்த்தர் நேசிக்கிற எவனையும் சிட்சிப்பார். கர்த்தர் சிட்சிக்காம விட்டார்னா என்ன அர்த்தம்? கைவிட்டுட்டார்னு அர்த்தம். அப்போ சிட்சிக்கிறது ஆண்டவரா நேரடியாக சிட்சிக்க மாட்டார். எனக்கு அருமையா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ உடனே உங்களை கூப்பிட்டு, ராய் பிரதர், நான் பரலோக தேவன் பேசுகிறேன், இன்றைக்கு நான் உன்னோடு, அப்படிலாம் இல்லை. ஒரு ஆளை வச்சு தான் பேசுவார். நமக்கு கூட இருக்க ஆளை வச்சு தான் பேசுவார். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உறவில் வச்சுருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட கேட்குறீங்களா? சொன்னால் கேட்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை யார் உங்களுடைய ஆலோசனை சொன்னால் அதை கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் யார் உங்களுக்கு நாத்தான்? இல்லை நீங்கள் யாருக்கு நாத்தானா இருக்கிறீங்க? நாத்தான் தாவீதுடைய வாழ்க்கையில் he played such an important role. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்லி எடுத்தா நீங்கள் எலியா தீர்க்கதரிசி சொல்லுவீங்க. நல்ல தீர்க்கதரிசினா யாரு? ஏசாயா இல்லை எரேமியா. யாராவது நல்ல தீர்க்கதரிசி சொன்னால் யாராவது ஒருத்தர் நாத்தான்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க, பாப்புலாரிட்டி கிடையாது. நாத்தானுடைய நோக்கம் நான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் பெரிய பாப்புலர்னு சொல்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாத்தான் எப்பயுமே பின்னாடி தான் இருந்தார். சிலரை கர்த்தர் அப்படி தான் உபயோகப்படுத்துவார்.
ஒரு சில நேரங்களில் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ செய்கிறது தப்பு, நீ தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்று, உன்னுடைய வழியை மாற்றுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் உங்களை உட்காந்து பேசுனாங்கன்னா அதுக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதை கேட்டு நீங்கள் வழியை திருத்தக்கூடியவங்களா இருங்க. ஏன்னா இன்றைக்கு என்ன, எல்லாரும் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் வச்சது தான் அது. இதில் என்ன, நிறைய பேரோட இளைஞர்களோட டயலாக் என்ன, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அப்படின்னா நீ பைத்தியக்காரன். எப்படி? பைத்தியக்காரன் தான் அப்படி இருப்பான், அறிவு கட்டவன் தான் அப்படி இருப்பான். யோசிச்சு பாருங்க, யார் அப்படி இருக்க முடியும்? ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை திருத்தாதவன் எப்பயும் திருந்த மாட்டான். அப்போ நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? நம்மளை வழி நடத்தக்கூடிய, நம்மளை திருத்தக்கூடிய ஒரு ஆள். ஆனால் என்ன பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது, அவங்க உங்களை போய் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நாத்தான் அன்பாப்புலர். நாத்தான் பாப்புலரே கிடையாது. சரி, இந்த நாளில் செய்தியை கேட்குறேன், நம்ம என்ன செய்ய போகிறோம்? அண்ணே, நான் இதை கொஞ்சம் முன்னாடியே கேட்டிருந்தா நான் மாறி இருப்பேன், இல்லை நான் இது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு காரியம் இன்னைக்கு சொல்கிறேன். 12வது அதிகாரத்துக்கு வாங்க, 2 சாமுவேல் 12க்கு வாங்க, 13வது வசனம் வாசிங்க மறுபடியும். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு பாவம் நீங்க செய்தார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சாக மாட்ட. கர்த்தருடைய இரக்கம் பாருங்க. நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அதெல்லாம் அழித்து உங்களை ஒரு புது வாழ்க்கை மாற்ற வைப்பார். இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சது, இதுவரைக்கும் நீங்கள் இப்போ கேட்காம போனது, இதுவரைக்கும் பண்ணாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னைய கழுவி என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றுங்க, புது மனுஷியாக மாற்றுங்க, என்னுடைய வாழ்க்கை இன்னையிலேருந்து ஒரு புது ரீஸ்டார்ட்டாக வர்றதுக்கு நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அதை எல்லாம் அழித்து மாற்றிடுவார். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாத்தானா இருந்து நீங்கள் சொல்லும்போது ஒரு சில நேரத்தில் நீங்கள் திருந்தலைன்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்வீங்க? எல்லாரும் என்னை தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் தனியாக உட்காந்துருப்பீங்க. ஹலோ, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே என்னை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பிரச்சனையிலும் யார் இருக்கா? நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. நிறைய பேர் இது இந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆலோசனையை கேட்டு தங்களை திருத்தாமல் என்ன தெரியுமா செய்வாங்க? இனிமேல் நான் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன், இனிமேல் நான் இந்த இதுக்கு வரமாட்டேன், இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், இனிமேல் நான் அவங்க கூட போக மாட்டேன், இனிமேல் நான் அவங்க கூட பேச மாட்டேன். எப்படின்னா தங்களை துண்டித்து தனி மனுஷனாக போயிடுவாங்க. கிறிஸ்தவத்தில் தனி மனுஷனே கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஏன் தெரியுமா எதையும் செய்கிறோம்? நம்ம செய்கிறது சரின்னு நினைக்கிறதுனால தான் செய்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா தெரியணும்? நம்ம நினைக்கிற எல்லாமே சரி கிடையாது. நம்ம நினைக்கிற எல்லாமே சரி கிடையாது. அப்போ உங்களை ஒரு நாத்தான் திருத்தணும், நீங்கள் இன்னொரு ஆளுக்கு நாத்தானாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி ஒரு ரீசெட் பண்ணுங்க. ஆண்டவரே, இதோ தாவீதுக்கு ஒரு நாத்தான் தேவை இருந்தது, எனக்கு ஒரு நாத்தான் வேணும். நான் யாருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறது? என்னை கொண்டு போய் நான் யாருக்கு அக்கௌண்டபிளாக கொடுக்க முடியும்? நிறைய நேரங்களில் எனக்கு கொஞ்சம் நாத்தான்கள் இருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தையினால தான் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். இல்லைன்னா நான் இன்றைக்கி அழிஞ்சு ஒன்றுமெல்லாம் போயிருப்பேன். I can tell you some few names of the people. கொஞ்சம் பேரோட பேர் சொல்ல முடியும். என்னை உட்கார வச்சு டேய் ஒன்று தலையில் கொம்பா முளைச்சிருக்கு பாடுறா, இது தப்புன்னு சொல்லக்கூடிய நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள், ஆவிக்குரிய மக்கள் எனக்கு இருக்கிறாங்க, இன்றைக்கும் சொல்லக்கூடியதா. அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தீங்கன்னா தான்
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு. இல்லைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, நான் தனியாக ஊழியம் பார்க்குறேன், இல்லை நான் தனியாக காரியங்கள் செய்கிறேன், இல்லை நான் தனியாக இதை பண்ணுறேன் அப்படின்னு எல்லாமே நீங்கள் செய்கிறது சரி போல தான் இருக்கும். ஆனால் கடைசியில் இருக்காது. அதனால தான் ஐக்கியம், கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஒரு தனி மனிதன் கிறிஸ்தவனே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கம் நீங்கள். ஏன்னா இந்த சரீரத்தில் ஒரு அங்கம். நீங்கள் தனி ஒரு கை மட்டும் தனியாக போகுமா என்ன, இல்லை ஒரு விரல் மட்டும் தனியாக போகுமா என்ன? போகாது. சரீரம்தான் போகும். அப்போ நீங்கள் ஒரு சபையில் ஒரு அங்கமாக, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான் இன்னொருத்தவங்க உங்களை திருத்த முடியும், ஒருத்தவங்க உங்களை ஆறுதல் சொல்ல முடியும், உங்களை அரவணைக்க முடியும், உங்களை உற்சாகப்படுத்த முடியும். அப்போ தாவீதுக்கு ஒரு நாத்தான், உங்களுக்கு யார்? தாவீது நாத்தானுடைய சத்தத்தை கேட்டார், தன்னை திருத்தி கொண்டார். ஒருவேளை இப்படி யோசிங்க, அன்னைக்கு நாத்தான் சொன்னதை கேட்காம தாவீதும் சவுல் மாதிரி பண்ணியிருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். 3000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீத ஒரு நாத்தான் திருத்தினார். இன்னைக்கும் நம்ம தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தருடைய இரக்கத்தின் ஊற்றாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியம், இன்றைக்கி செய்யக்கூடிய காரியம் ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அதனால் வரக்கூடிய ரிப்பிள் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை தலைமுறையை தாக்கும், எத்தனை தலைமுறையை மாற்றும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வம்சாவளியை எந்த அளவுக்கு மாற்றுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம சத்தியத்தை சமரசம் பண்ணாமல் தைரியமாக, அதே சமயத்தில் அன்போடும் ஞானத்தோடும் நாம் தெளிவாக அவங்களுக்கு போதித்து, அவங்கள சொல்லி தேவனுடைய திட்டத்திலையும் நோக்கத்திலையும் வழிநடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இதை கேட்டுட்ருக்க நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரீசெட் பண்ணி, இன்னையிலேருந்து நான் ஒரு புது மனுஷனாக, புது மனுஷியாக, எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரனோ, ஒரு ஆவிக்குரிய சகோதரியை நான் ஒரு அக்கௌண்டபிளாக வச்சு, நான் இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன், எது சரி எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எது தவறு, நான் எங்கே இது பண்ணுறேன் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஆவிக்குரிய நாத்தானை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தாவீதுக்கு ஒரு நாத்தான், உங்களுக்கு யார்? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இது அந்த நாளிலும் ஆண்டவரே, நாத்தான் செய்த காரியம் ஆண்டவரே, இது தாவீதுக்கும் நாத்தானுக்கும் இடையில் தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு காரியம். ஆனால் அது எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் நடைபெற்றதுனால இன்றைக்கும் நாங்கள் இத்தனாயிரம் வருடங்கள் கழித்தோம் அதை குறித்து சிந்திக்கக்கூடியதாய், அதை குறித்து நாங்கள் ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு காரியமாய் எழுதி வைத்திருக்கீங்களே ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாத்தானுக்கு ஒரு கணக்கு கொடுக்கிறவர்களாய், தாவீதுக்கு ஒரு நாத்தான் இருந்தது போல எங்களுக்கு ஒரு நாத்தான் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்களும் எங்களை அப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் நீர எங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய், நாங்கள் மற்றவர்களுக்கு நாத்தானாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, தலைமுறை தலைமுறையாய் இதோ வரப்போகிற ஒவ்வொரு சந்ததியும் உமக்கென்று வாழ்வதற்கு நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. இதோ உம்முடைய அளவில்லாத கிருபையை நம்பி நாங்கள் வருகிறோம். ஒரு புதிய தொடக்கம் எங்களுக்குள் தொடங்க எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும்
பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.